இது வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி ஜென்ரேட்டிவ் ஏதோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவனும் அதை வச்சு போன் எல்லாம் வித்துட்டு இருந்தா இல்லையா? ஏன்னா அவங்களோட ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு காம்படிட் பண்ற அளவுக்கு வேற ஏஐ இல்ல நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கூகுளோட நானோ பனானாவை ரிலீஸ் பண்ணிட்டான். அதுவும் ஃப்ரீயாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் ரிலீஸ் ஆன அந்த நானோ பனானா சாம்சங்கோட கேலக்ஸி ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். அதே நேரத்துல இந்த நானோ பனானாவை எப்படி எப்படியோ நம்ம கிரியேட்டிவா யூஸ் பண்ணலாம், போட்டோஷாப்பே ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கான்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. பார்க்க முடியும் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது எஸ்எம் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கேலக்ஸி ஜென்ரேட்டிவ் ஏஐல நம்ம பயங்கரமா பார்த்த விஷயமே நம்ம ஃபேஸ கையை வச்சு மஸ்ட் அந்த போட்டோ எடுத்து அந்த கையை ரிமூவ் பண்ணச்சுனா ஃபேஸ் அப்படியே திருப்பி கொண்டு வந்துருங்க. அதை நம்மள வேற லெவல்ல மிரட்டி விட்டுச்சு. சோ அத வந்து இப்ப நானோ பனானா பண்ணி பார்க்க போறோம். நம்ம பண்ணதான் பார்த்தோமா? யார் பேச மாட்டேங்கிறீங்க? அதி பேச மாட்டேங்கிறோம். அதிக ஃபோர்ஸ் எடுக்கறங்க போட்டோ எடுத்தாச்சு. இப்போ அதி போட்டோவா ஆட் பண்றோங்க. நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கோம். எந்த அளவுக்கு கிளியரா கொண்டு வந்து பாக்குறோங்க. ஆனா இத ஜெனரேட்டிவ் வேற லெவல்ல கொண்டு வந்துச்சுங்க. ஃபேஸ் வந்து நம்ம ஃபேஸ கொண்டு வந்தாட்டி இன்னொருத்தன் ஃபேஸை அட்டாச் பண்ணுச்சுன்னா இப்ப பாரு அதே மாதிரி ஃபேஸே அட்டாச் ஆக போது மிரளா போறோம். ஆனா இதுல அதி ஃபேஸே வந்துச்சுன்னா இதுதாங்க அல்டிமேட். வந்துச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 80% கரெக்ட் வந்துருச்சுன்னா அது நீதானா? இதுல இருந்து பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தியா? அந்த முகத்துல வச்சு அந்த திருப்பு பாரு சந்தனம் லைட்டிங்ஸ் முத கொண்டு சூப்பரா கொண்டு அதுல ஃபர்ஸ்ட் போட்டோல பாத்தீங்கன்னா கேலக்ஸி தூக்கி சாப்பிட்டுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோஷாப்பை எப்படி புரட்டி எடுக்கறாரு பாக்குறோம். போட்டோஷாப்பை புரட்டி எடுக்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நவீன் பிரசாத் போடுற ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா மாத்த முடியுதான்னு பாக்குறோங்க. ஆமாங்க, ஸ்பாட்டன்ஸ் ட்ரெஸ்ஸா மாத்துறோம். போஸ் இப்ப ஸ்பாட்டன் மாதிரி போஸ் கொடுத்தா நவீன் பிரசாத் ஆட் பண்றோங்க. ஸ்பாட்டன் மாதிரி போஸ் கொடுத்தாரா வடிவேல் மாதிரி போஸ் கொடுத்தாரான்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம ஸ்பாட்டனா மாத்தனா இது புலி படத்துல விஜயமாய் மாத்திருக்கு. ஒரு ஒரிஜினலா ஒரு தமிழ்நாட்டு போர்க்களத்துல ஒருத்தர் நின்றா எப்படி போனா அதே மாதிரி இருக்கு. நான் கூட சினிமா ஷூட்டிங்ல நினைச்சேன் ப்ரோ. செம்ம. ஆனா வேற லெவலுங்க. ஓகே, இப்போ பார்த்தா ரெண்டு டிஃபரண்டான பர்சன்ஸ் இருக்க போட்டோ ஒண்ணா சேர்த்து மெர்ஜ் பண்ண போறோம். அத நம்ம ஆசையில நிறைவேற்றறதுக்காண்டி வந்து பாத்தா இல்லாத ஒருத்தவங்க கொண்டு வரலாம்ன்றாங்க. அதனால அப்பா கூட யாரை வைக்கலாம்ப்பா? ஜெயலலிதா. சூப்பர்ப்பா. ரெண்டு பேரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட டைப் பண்றோம். பாப்பா என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஜெமினி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுதுன்னு பாப்போம். ஜெயலலிதா அம்மா போட்டோவையும் டாடி போட்டோவையும் போட்டிருக்கேன். சூப்பர் ப்ரோ. டீடைல்லாம் வேற லெவலா பேக்ரவுண்ட்லாம் விழுத்துருச்சுப்பா. அப்படியே ஒரிஜினல் அந்த இருக்க பேக்ரவுண்ட் அப்படியே வந்துருச்சுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தியாகுவை பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஹீரோ இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதான் 1950s ஹீரோ இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்த முடியாதுன்னு பார்க்க போறோம். இல்லைன்னா உன்னை சிங்கரா மாத்தி பாப்போமா? இனிமே தமிழ் சிங்கர் இந்த 1990s போட்டுருவோமா? ஓகே, தியாகு பாய் பனானா நானோ பனானா வந்துருச்சோ. மைக்கேல் ஜாக்சன் இதான்டா அது. அப்படியே 90s அந்த Dress 90s தான ப்ரோ. 90s Dress தான் பாருடா எப்படி அழகா பாருடா. லெவல்ல நெக்ஸ்ட் ஒரு போட்டோல இருக்க ஆங்கிள் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறோம். இது போட்டோஷாப்ல கூட நம்மளால பண்ண முடியாது. நானும் பண்ணா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்போம்னா. ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போறாங்க. கொஞ்சம் வேடிக்கை பாக்குற மாதிரி போட்டோ இருக்கு. பேர்ட்ஸ் ஐவியூல மாத்திரம் மேக்ஸிமம் 20 செகண்ட் தாங்க. ரெண்டு பேரோட சைஸ், போஸ், ஸ்டாண்டிங் பொசிஷன், அவன் நிக்கிற ஸ்டைல், அவன் கையில காப்பு நானோ பனானா போட்டோஷாப் ரிப் தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானோ பனானா வச்சு விண்டேஜ் போட்டோ ரீஸ்டோர் பண்ண போறாங்க. அது ரியல் போட்டோப்பா. யார் போட்டோ பண்ண போறோம்? எங்க டாடி மம்மி போட்டோ. அப்பாவோட அம்மா அப்பா போட்டோ. அது வந்து பழைய காலத்துல எடுத்த போட்டோங்க. அத வந்து டாடியே பழசு, டாடியோட மாமா போனா எவ்வளவு பழசுன்னு பாருங்க. அத வந்து புதுப்பிக்கணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம டிசைனிங் ஸ்டுடியோ போவோம். போட்டோஷாப்ல தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். இப்போ நானோ பனானா அதை எவ்வளவு சிம்பிளா பண்ணிருப்பாங்கன்னா, தாத்தாவை வாக்குறோம், தாத்தாவையும் அப்பத்தாவையும் அம்மா அப்பாங்க எப்படி இருக்காங்க பாருங்க, அழகா இருக்காங்க. செம்மையா அப்படியே வந்துச்சா பயங்கரம். அப்பா எமோஷனல் ஆகுறாருங்க. ஏன்னா அப்பாவோட அம்மா அப்பா பாக்குறாருல, அப்பா எமோஷனல் ஆகிறதுனால அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா நிக்கிற மாதிரி போட்டோ. ஆனா பயங்கர ஃபாஸ்டா பண்ணுது ப்ரோ. அதான் இதுல இருக்கிற சூப்பர் நிக்கிறாங்கப்பா. பேண்ட் போட்டு நிக்கிறாரு. அப்பாங்க பாருங்க கண்ணீர் வந்துருச்சுங்க. மூக்கொழுது கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீரை வந்து மூக்கொலி அதை அனுப்பிட்டு இருக்காரு. கண்ணொலி வர அப்பா எமோஷன் ஆயிட்டாருங்க. உண்மையிலே வேற லெவலுக்கு நானோ பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா அப்பாவை ஆட் பண்றோம்னா, இப்ப அப்பாவோட இதே கிளிக் பண்ணிக்கிறோம். அப்பா ரெண்டு போட்டோ ஆட் பண்ணிட்டோம்.
அப்பா வின் பண்ணி இருக்காது. நானோ பனானா வந்து ஆனா அந்த காலம் எடுத்து போயிட்டேன். வயசானால என்னைய காட்டிடுச்சு. அது நார்மலா நம்ம சிம்பிள் போட்டோ எடுத்துட்டு அதை நம்ம ஓடுற மாதிரி மோஷன் பிளர்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது ட்ரை பண்ணி பாத்துருமா? பாத்துலாம். மோஷன் பிளர் ரன்னிங் போஸ்ட்ல வச்சிருக்கோம். மோஷன் பிளர் ஆட் பண்ண சொல்றோம். சாதாரணமா நிக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. ப்ராம்ப்ட்ல பார்த்தா ஓடணும், மோஷன் பிளர்லாம் ஆட் பண்ண சொல்றோம். அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு பாப்போம். மோஷன் பிளர் இன்னுங்க நின்றுட்டு ஸ்ட்ரைட்டா இருக்க போட்டோ பூரா டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணது தான் பயங்கரமா இருக்கு. ஃபேஸ் டீடைல், டி-ஷர்ட், பேண்ட் எல்லாத்தையும் பக்காவா மெயின்டைன் பண்ணுது. அந்த விஷயம் நானோ பனானா வேற லெவல் தான். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி, அதாவது நார்மல் போட்டோவை போர்ட்ரேட் போட்டோ மாதிரி மாத்துவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நானோ பனானா சூப்பரா மாத்துன்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்க ஸ்டுடியோ போயிட்டு அவட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. டிசைன் பண்றவங்க நம்மளே மாத்திக்கலாம் ஈஸியா ஃப்ரீயாவே ஜெமினில. வாங்க போய் அதை ட்ரை பண்றோம். வாங்க வாங்க. அதுக்காக அடி போட்டோ இருக்குங்க. கருப்பு கலர் டி-ஷர்ட் போட்டு முறைச்சு பாத்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கு. இப்படி தாடிகள்லாம் வச்சு முறைச்சு பாக்குறீங்களா? இதை எப்படி ப்ரொஃபஷனல் சிரிச்சா பேச மாத்தி விட்டுருது. அதான் சிரிக்காம எல்லாரையும் மாத்தி இப்படி பாத்துட்டு உங்களுக்கு போட்டோ வாங்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்மளோட அப்பியரன்ஸே பார்த்தா கம்ப்ளீட்டா நானோ பண்ண வச்சு எடிட் பண்ணி மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அது ட்ரை பண்ணி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நல்லா காதுருக்க நம்ம நவீன் பிரசாத பாத்தீங்கன்னா எல்ஃபா மாத்த போறோம். Change this person to a elegant elf with pointed ears. என்ன பண்ணுது நம்ம பாப்போம். காதை நீட்டி விடுதாங்க பாத்துறோம். நம்ம ஊர்ல ஒரு எல்ஃப் தான் எப்படி போறா அந்த மாதிரி இருக்காது. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவர் அலாவுதீன் அற்புத விளக்கமா நடிக்கலாம் அந்த மாதிரி இருக்காரு. அது ஆனா ஒரு எல்ஃப் மாதிரி காதை நீட்டி விடுறதுல செம்ம. நெக்ஸ்ட் அதிகமான குள்ள மனிதனா மாத்துறோம். எஸ் டுவார்ஃபா மாத்தி பாப்போம் எந்த அளவுக்கு மாத்துதுன்னு. அதிகமான பெர்ஃபெக்ட் போட்டோ எடுத்துறோம். ஃபுல் ஸ்கேல்லே போட்டோ எடுத்துறோம். ஏன்னா குள்ளமா மாத்தணும்ல. இப்ப ப்ராம்ப்ட பேஸ்ட் பண்ணிட்டோங்க. நானோ பண்ணனா என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இப்போ வந்து வால் அளவு கிட்டத்தட்ட கைட்டா இருக்காரு. ஆமா இப்ப எவ்வளவு சிறுசா வர்றான்னு இப்ப பாக்குறோம். பாருங்க. அது இதை தவிர்த்து எங்க எல்லாரையும் சூப்பர் ஹீரோவாவும் மாத்திரம் அந்த எல்லா படமும் டிஸ்பிளே பண்றோம். எப்படி இருக்குன்னு நானோ பண்ணா வேற லெவலுங்க. நெக்ஸ்ட் நானோ பண்ணா காருக்கும் நல்லா பெயிண்ட் அடிச்சு தரும், கார் போஸ்டர் நல்லா கிரியேட் பண்ணி தரும்னு சொல்லிட்டாங்க. அதை ட்ரை பண்ணி பாக்குறோம். ஆமா வாங்க போலாம். இதுக்காக நம்மளோட ஓல்டு பழைய கார் 2004 மாருதி 800 இருக்குங்க. Color this car vibrantly to make a look like Lamborghini போட்டுருக்கோம். 800 Lamborghini மாத்தான்னு பாப்போம். அப்பா அதான Lamborghini மாத்தான்னு பாக்குறோம். ஒரே மாடல் இமேஜ் வந்துச்சுங்க. செம்மங்க. Lamborghini அளவுக்கு உருவாக்கல ஆனா கலரை மாத்திருச்சு. கலர் சூப்பரா இருக்கு. சவுப்பா பச்சையா மாத்திருச்சு. செம்மங்க. வேற லெவலுங்க. கலர் சேஞ்சிங் வேற லெவல். இப்ப கார் போஸ்டர் ட்ரை பண்றோம். காருக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொல்லிருக்கோம். பழைய காலத்து காரு பழைய காருக்கு என்ன வெயிட்டிங்லயே வெறியா வருங்க. பயங்கரங்க. சூப்பரா இருக்கு மாமா. வெறித்தனம் ப்ரோ. நியூ மாடல்ல வந்துச்சு கார். ஆத்தாடி. புது கார் டெக்ஸ்டைல் ஆட் பண்ணிருக்கேன் மாமா. The new legacy Maruti 800 reimagined. ஆத்தாடி. மேக்ஸிமம் 10 செகண்ட் இல்ல ஒரே ப்ராம்ப்ட் சூப்பரா ஆட் பண்ணி தந்துருச்சு. வேற லெவல். நானோ பண்ணா அல்டிமேட். பயங்கரம். நம்ம வால்ல கிராஃபிட்டி வால் ஆர்ட் வந்தா எப்படி இருக்குன்னு நானோ பண்ணாட்ட கேட்க போறோம். கிராஃபிட்டி வால் ஆர்ட்ட போடுங்கப்பா. பாப்போம் என்ன மாதிரி பண்ணி தருதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. இது செம்ம. செம்மல. பயங்கரமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாமன்ற ஐடியா தெரியலன்னா இதுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா. இது நம்மளுக்கு சைடுல இருந்து பாக்குறப்ப தெரியல. இத ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சு பாப்போமா? ஸ்ட்ரைட் ஆங்கிள் பார்த்தா நல்லா இருக்கும். வாங்க என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு கிளியரா தெரியறதுக்காண்டி ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சு கொடு மாத்தி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு மாத்திருதுன்னு பாப்போம். அப்படியே வருதுப்பா. இந்த ஆங்கிள் நம்ம போட்டோவே எடுக்கல. ஏன் சைடு ஆங்கிள் எடுத்தா ஃப்ரண்ட் ஆங்கிள் செம்மையா கொண்டு வந்துருச்சு. அப்படியே இருக்கும். அந்த பெரிய மரம் அந்த சின்ன மரம். ஆத்தாடி. சின்ன மரம் ஒரு பெரிய ஒன்று வேற லெவல்ப்பா. பயங்கரங்க. நானோ பண்ணனா நெக்ஸ்ட் ஆன்லைன்ல போய் ஒட்டிச்சிட போறோம் இல்ல ஆஃப்லைன்ல போய் ஒட்டிச்சிட போறோம். அது நம்மளுக்கு கலருக்கு மேட்ச் ஆகுமான்னு செக் பண்றதுக்கு நம்ம இனிமேல் ரொம்ப கஷ்டப்படுத்தாலும் நானோ பண்ணலே போட்டாலே அதுவே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணுது பாத்துருமா? பாத்துடலாம். இதுக்காண்டி பார்த்தா Flipkartல போயிட்டு ஏதாவது டீசர் செலக்ட் பண்ணுவோம். என்ன டீசர் செலக்ட் பண்ணலாம்? அந்த சட்டையை கூட போடுங்க. இப்போ யாருக்கு மாத்திரமோ அவங்களுக்கு மாத்திரம் ஸ்வாப் அவுட்ஃபிட் கொடுத்தாச்சுங்க. இதுல இருந்து நம்ம வந்து டீசர் நம்ம செட் ஆகாம இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த வீடியோல இருந்து நானோ பண்ணா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நாங்க நம்புறோம் உங்களுக்கு நானோ பண்ண உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போறதுக்கு முன்னாடி SMS டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.